பிரியமான தேவஜனங்களே, உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம் கடந்த வாரத்திலே ஆரம்பித்ததான ஒரு கிறிஸ்தவன் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான பாடத்தின் தலைப்பு, ஒரு கிறிஸ்தவனுடையதான முக்கிய பண்புகள், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவர் தெளிவாக படித்து புரிந்து அதன்படி வாழுகிறவர்களாகவும் ஜீவிக்கிறவர்களாகவும் எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாகவும் காணப்பட உதவி செய்யுங்க. இணைந்து கொள்கிறதன் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் கிறிஸ்தவன் என்கிறதான தகுதியை பெறுகிறான் என்கிறதை கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்திலே ஒரு கிறிஸ்தவனுடையதான முக்கியமான பண்புகள் என்ன என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 7:16 இயேசு இவ்வாறாக சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதாவது, நான் கிறிஸ்தவன், ஆலயத்திற்கு செல்லுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் பிறர் எப்படி நான் கிறிஸ்தவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், என்னிடத்திலிருந்து பிறக்கிறதான அந்த கனிகளினாலே, என்னிடத்திலிருந்து பிறக்கிறதான ஆவிக்குரிய வரங்களினாலே, என்னுடைய வாழ்க்கையினாலே அவர்கள் கண்டு கொள்வார்கள் என்று நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஒரு கிறிஸ்தவன் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறான். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு என்று சொல்லி அர்ப்பணித்து, தேவன் காட்டினதான வழியிலே நடந்து, தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு தேவனை பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறான். எனவே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல மாறி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாகவும் காணப்படுகிறான். நாம் பார்க்க போகிறதான இந்த பண்புகள் எல்லாமே ஒரே ராத்திரியிலே எல்லாமே மாறுகிறதாக கிடையாது. ஆனால் நாம் தொடர்ந்து தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறதான போது நிச்சயமாகவே அது மாறுகிறதாக இருக்கும். ரிக் வாரன் என்கிறதான ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவம் என்பது பூரணமாக இருப்பது குறித்து அல்ல, ஆனால் அவரை போல தினமும் மறுரூபமாக்கப்படுவதாகும். ஆம், ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாறும்படியாக நம்மை நாமே மாற ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. அருமையான தேவஜனங்களே, நாம் அநேக விதமான பண்புகளை வேதத்திலே பார்க்கலாம். நான் இந்த கேள்வியை உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னால் கூட நீங்கள் கூட அநேக விதமான பதில்களை சொல்லுவீர்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய பண்பு என்னவென்று நான் கேட்டால், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தாழ்மை உள்ளவர்களாக ஜீவிக்கிறது, பிறரை மன்னிக்கிறது, தேவன் காட்டினதான அந்த இரக்கத்தை பிறருக்கு காண்பிக்கிறது, பொறுமையோடு இருக்கிறது, நேர்மையோடு இருக்கிறது, உண்மையோடு இருக்கிறது, சமாதானத்தோடு வாழுகிறது, தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறது, தேவ வசனங்களை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது என்று சொல்லி பலவிதமான ஒரு மிகப்பெரிதான பட்டியல்களை நாம் இடுகிறவர்களாக இருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த வேளையிலே ஒரு 3 விதமான பண்புகள் முக்கியமாக தோன்றுகிறது என்று எனக்கு கண்டபடியினால் நான் உங்கள் மத்தியிலே அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக விசுவாசம். விசுவாசம், தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறதான ஒரு தன்மை. இந்த விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக காணப்படுகிறது. அதாவது, நாம் பார்க்கிறதான ஒன்றை பார்த்து விசுவாசிக்கிறது அல்ல, நாம் காணாதவைகளை தேவன் நமக்கு செய்வார் என்கிறதான நம்பிக்கையிலே விசுவாசிக்கிறதான ஒரு தன்மையாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்தவர்கள் நம்முடையதான சுயத்தை சார்ந்து இருக்கிறோம், நம்முடைய சுயத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுகிறது, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பிரியமானவர்களே, விசுவாசம் என்று சொல்லுகிறது தேவனோடு நமக்கு இருக்கிறதான அந்த நீடித்த அஸ்திபாரத்தை குறிக்கிறது. எந்த ஒரு பிரச்சனைகளாலும், எந்த ஒரு மனிதர்களாலும் நாம் தேவன் மீது வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்தை தகர்க்க முடியாததாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் நாம் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால்,
விசுவாசம் என்று சொல்லுகிறது எந்த சூழ்நிலைகளிலும் அது மாறாது, எந்த நிலைகளிலும் அது நம்மை தேவனை விட்டு பிரிந்து போக வைக்காது. நாம் பயத்தை சந்திக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரக்க சொல்ல வேண்டும். மனித அறிவு முடியும் இடத்தில்தான் விசுவாசம் தொடங்குகிறதாக இருக்கிறது. எந்த இடத்துல நம்மால் முடியாது என்று சொல்லி நாம் அங்கே நம்பிக்கை இழந்து இருக்கிறோமோ, அந்த இடத்தில் தேவன் அவருடைய விசுவாசத்தை நமக்கு பெருக செய்கிறவராக காணப்படுகிறார். அநேக விதமான நம்முடைய முன்னோர்களை பார்க்க முடியும், விசுவாசத்தில் தேர்ந்தவர்கள். ஆபிரகாம் தேவன் கடந்து செல் என்று சொன்னதான போது எங்கு போக வேண்டும் என்று சரியான ஒரு தீர்வு இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கடந்து சென்றதான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைகளிலே காணப்படுகிறதா? விசுவாசம் என்று சொல்லும்போது தேவனை நாம் முழுமையாக நம்பி அவருடைய குமாரனுடையதான பாடுகளையும் மரணங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து மீண்டுமாக வரப்போகிறதான மேசியா அவர் என்று அவருக்காக நாம் விசுவாசித்து காத்திருக்கிறதான ஒரு தன்மை. விசுவாசம் என்பது தேவன் செய்யக்கூடியவர் என்று நம்புவது அல்ல, அவர் நிச்சயமாகவே செய்வார் என்று அறிகிறதான அறிவாக காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன வகையான விசுவாசம் காணப்படுகிறது? உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா, அல்லது நீங்கள் அந்த விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லுகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? ஒருவேளை சந்தேகிக்கிறதான அனுபவம் காணப்படுகிறது என்று சொன்னால் நம்ம அதிலிருந்து மீண்டு வந்து முழுமையாக இந்த தேவனை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் முக்கியமான முதலாவது ஒரு பண்பாக காணப்படுகிறது. இரண்டாவது நம்பிக்கை. தேவனுடையதான வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசித்து நம்பி அதற்காக காத்திருக்கிறது. ரோமர் 15:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவனும் விசுவாசத்தினால் உண்டாகும் சகல விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கை என்று சொல்லுகிறது நாம் நினைக்கிறதை விடவும் மிகவும் மேலானதாக காணப்படுகிறது. தேவன் கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் என்கிறதான நம்பிக்கையிலே நாம் காத்திருக்கிறதாக இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலைகள் நிச்சயமற்றதாக இருக்கும், சூழ்நிலைகள் நடக்காததை போன்று தோன்றும், சூழ்நிலைகள் எதிர்பார்க்காத ஒரு நிலைமையாக இருக்கும். ஆனால் அந்த நிலையிலும் தேவன் செய்வார் என்று அவருக்காக காத்திருக்கிறதான ஒரு தன்மை. விசுவாசம் என்பதும் பார்க்க முடியாதது, ஆனால் நம்பிக்கை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறதான ஒன்று. எபிரேயர் 6:19 சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு மிகவும் முக்கியமான பெரிய நங்கூரமாக காணப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, சங்கீதம் 42:5, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நீ சோர்ந்து போகாதே, வேதனைகளை கண்டு நீ துவண்டு போகாதே, ஆனால் தேவனை நோக்கி காத்திரு, அவருனை மீட்கிறவர், அவருனை ரட்சிக்கிறவர். நமக்கு காணப்படுகிறதான இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்று சொன்னால், 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஜீவனுள்ள நம்பிக்கை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை அழிந்து போகிறது அல்ல, வாடி போகிறது அல்ல, மாசற்று போகிறது அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் ஒருபோது நம்மை விட்டு நீங்காதவராக காணப்படுகிறார். அந்த நம்பிக்கை நம்மை அழிய விடாது, மாறாக ஜீவன் கொடுக்கிறதான ஜீவனுள்ள நம்பிக்கையாக காணப்படுகிறது. அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது சார்ந்திருக்கிறது, அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காணப்படுகிறதான ஒரு நம்பிக்கையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய தாமதங்கள் அவருடைய மறுப்பு அல்ல என்பதை சோர்வுகள் உங்களை தாக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் நம்பிக்கை உயிர் பெற ஜெபத்திலும் அவருடைய வார்த்தையிலும் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். நம்பிக்கை ஆத்துமாவுக்கான நங்கூரமாக இருக்கிறது, ஆனால் உங்கள் பார்வையை தொலை நிலைக்கு வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இந்த நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது.
நம்பிக்கையிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. இது இரண்டாவதான ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. மூன்றாவதான ஒரு முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் அன்பு. அன்பு அதுதான் ஒரு சீஷனுக்கான உண்மையான ஒரு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. யோவான் 13:35 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். பார்த்தீர்களா? நாம் தேவனுடைய சீஷர்கள் என்று எப்படி பிறர் அறிந்து கொள்வார்கள்? நாம் பிறர் மீது காண்பிக்கின்றதான அன்பு, பிறரை நேசிக்கிறதான அந்த நேசம், பிறர் மீது நாம் வைக்கிறதான அந்த பாசமும் அன்புமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடையதான ஒவ்வொரு விசுவாசனுடையதான இருதய துடிப்பாக இந்த தெய்வீக அன்பு காணப்பட வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான கட்டளையாகவும் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டதான எல்லா அந்த கட்டளைகளையும் ஒன்றாக வடிவமைத்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும். அவருடைய அந்த அன்பு நிலையான அன்பு, அளவிட முடியாத அன்பு, ஒரு தியாகம் நிறைந்ததான அன்பாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தோட்டத்திலே ரோஜா செடிகளை அவன் வைக்கிறான் என்று சொன்னால், அது வளர்ந்து வந்து அந்த பூ வெளியே வருகிறதான போது அவனுக்கும் அந்த நறுமணத்தை கொடுக்கிறது. ஒருவேளை அதை விற்கிறதற்கு என்று சொல்லி சந்தைக்கு எடுத்து செல்லுகிறதான போது அதை விற்கிறவனும் அந்த மனத்தை அவன் உணர்கிறவனாக இருப்பான். ஆனால் அதை வாங்கி கொண்டு செல்லுகிறவனும் அந்த மனத்தை உணர்கிறவனாக இருப்பான். அதே போல யாராவது அந்த ரோஜாவை கசக்கி பித்து அப்படியே தூரை போட்டால் கூட, அப்படியே வெளியே போட்டால் கூட அவனுடைய கரங்களிலும் அந்த மனம் வீசுகிறதாக இருக்கும். அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் பாடுகள் வரும், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த நிலையிலும் நாம் தேவன் மீது வைத்திருக்கிறதான அந்த அன்பும் பிறர் மீது காட்டுகிறதான அந்த அன்பும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது, வாடவும் கூடாது. எனவே இந்த தேவ அன்பு நம்மை விட்டு ஒருபோதும் மாறக்கூடாது, மாறாததாகவும் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களை, ஒருவேளை ஊழியர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது பலவிதமான சின்ன சின்ன சபை ஊழியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அந்த அன்பை நாம் ஒருபோதும் நாம் மாற்றவே கூடாது. தேவன் கொடுத்ததான அந்த அன்பை நாம் பிறர் மீது காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு என்பது நீங்கள் உணர்கிற ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது நீங்கள் செய்கிற ஒரு செயலும் ஆகும் என்று டேவிட் வாக்கர்சன் என்கிறதான ஒரு தெய்வ மனிதர் சொல்லியிருக்கிறார். ஏமி கார்மைக்கல் என்கிறதான ஒரு அம்மையார் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அன்பில்லாமல் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுக்காமல் அன்பு காட்ட முடியாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அன்பு ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் முக்கியம். நாம் அநேக விதமான செய்திகளை கேட்கிறோம், அநேக விதமான வாக்குத்தத்தங்களை இந்த வசனங்களிலிருந்து நாம் கேட்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை கடின இருதயமாக நாம் மாற்றுகிறோம். அன்பு மிகவும் முக்கியம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எதை செய்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களில் செய்தாலும் அன்பு என்னிடம் இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 13:1-3 வரைக்கும் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷைகளை பேசுகிறேன், தூதர் பாஷைகளை பேசுகிறேன், ஆனால் அன்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஒருவேளை எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் செய்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறேன், ஆனாலும் பிறர் மீது அன்பு காட்டுகிறதான அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான எல்லாவற்றையுமே நான் விற்று அன்னதானம் கொடுத்தாலும் அல்லது பிறருக்கு உதவி செய்தாலும் நற்கிரியைகளை செய்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை. அப்படியானால் என்ன வகையான அன்பை தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்? அதே வசனம் 4-8 வரையிலும் சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளதான அன்பு, தயவுள்ளதான அன்பு, பொறாமை இல்லாத அன்பு, புகழாத அன்பு, இருமாப்பிராத அன்பு, அயோக்கியமானதை செய்யாத அன்பு, தற்பொழிவை நாடாத அன்பு, சினமடையாத அன்பு, தீங்கு நினைக்காத அன்பு, அக்கிரமத்தில் சந்தோஷப்படாத அன்பு, சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறதான அன்பு, சகலத்தையும் தாங்குகிறதான அன்பு, சகலத்தையும் விசுவாசிக்கிறதான அன்பு, சகலத்தையும் நம்புகிறதான அன்பு, சகலத்தையும் சகிக்கின்றதான அன்பு, ஒரு காலம் நம்மை விட்டு ஒழியாத அன்பு. இப்படிப்பட்டதான அன்பை ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்தவனும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி
தேவன் நம்மிடத்திலே கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்குமே மேலானது இந்த அன்பாக காணப்படுகிறது. ஒரு முக்கியமான பண்பு இந்த அன்பு. ஏன் நான் எதை வைத்து சொல்லுகிறேன்? 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவன் காண்பிக்கிறதான அன்பு மிகவும் பெரியதாக காணப்படுகிறது. அருமையான தேவஜனங்களே, இந்த அன்பு என்கிறதான டாபிக்கே ஒரு மிகவும் பெரிதான டாபிக். அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஆனால் முடிக்கிறதான போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் கேட்க விரும்புகிறேன். நாம் என்ன வகையான அன்பை பிறருக்கு காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? ஒரு மனிதன் ஒரு மனுஷி அவன் திருமணம் செய்து கொண்டான். மிகவும் அழகான ஒரு ஸ்திரீ, அவளுடைய திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் திடீரென்று அந்த ஸ்திரீ தன்னுடைய முகத்தில் அந்த தோல் வியாதியினால் அவள் பாதிக்கப்பட ஆரம்பித்தாள். எனவே இவளுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. இப்போது இவளுக்குள்ளதாக ஒரு பயம் வருகிறது. என்னுடைய கணவனார் என்னை நேசிப்பாரா, என்னை நேசிக்க மாட்டார், என்னை விட்டு விடுவார் என்கிறதான பயம் வர ஆரம்பிக்கிறது. அந்த தோல் வியாதி அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவளுடைய பயமும் அழுத்தமும் அதிகமாகி தன்னுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கிறது. பலவிதமான வியாதிகள் அவளை தாக்க ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த கணவன் எப்படி அவளை நேசிக்க ஆரம்பித்தானோ அதே அன்பிலே அவளை நேசித்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் தன்னுடைய வேலை நிமித்தமாக வெளியே பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பயணத்திலே கடந்து செல்லுகிறான். அவன் திரும்பி வருகிறதான போது ஒரு விபத்திலே ஈடுபடுகிறான். அந்த விபத்திலே தன்னுடைய 2 கண்களையும் அவன் இழந்து போகிறான். வீட்டிற்கு வருகிறான். அவனுக்கு ஒரு பார்வையற்றவனாக அவன் வீட்டிலே காணப்படுகிறான். தன்னுடைய மனைவி எந்த விதமான செயலுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இப்போது இவனுக்கு கண் பார்வை இல்லை என்று சொல்லி அந்த மனைவி அவர்களால் முடிந்ததான உதவியை இவனுக்கு செய்கிறார்கள். கடைசியில் ஒரு நாள் அந்த மனைவி மரித்து போகிறார்கள். இப்போது அடக்கம் எல்லாம் முடிந்து திரும்பி வருகிறதான போது இந்த மனிதனோடு இருந்தான் ஜனங்கள் இவரிடத்தில் கேட்கிறார்கள், இவ்வளவு நாளும் உனக்கு ஒத்தாசையாக உன்னுடைய மனைவி இருந்தார்கள், இப்போது நீ தனியாக இருக்க போகிறாய், என்ன செய்ய போகிறாய் என்கிறதான கேள்வி அவனிடத்தில் கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், என்னால் நன்றாகவே பார்க்க முடியும், நான் பார்வையற்றவனைப் போல நடித்தேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய மனைவிக்கு நான் அவளை நேசிக்கவில்லை, அல்லது அவளுடையதான அழகை வைத்துதான் அவளை நேசிக்க ஆரம்பித்தேன் என்கிறதான ஒரு பயமும் ஒரு கலக்கமும் அவளுக்குள் கடந்து வந்து அவளை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அந்த நிலையிலே அவள் ஒருபோது நினைக்கக்கூடாது என்பதற்காக நான் இவ்வாறாக என்னை நானே மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமான தேவஜனங்களே, உண்மையாக ஒரு மனிதன் அன்பு வைக்கிறதான போது அந்த அன்பை ஒருபோதும் அவனை விட்டு மாறாததாக காணப்படுகிறது. எனவே நாமும் கூட ஒருவரை உண்மையாக நேசிக்கின்றதான போது எந்த நிலைமைக்கும் செல்லுகிறவர்களாக இருப்போம். அந்த அன்பை கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிறதான அளவிற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தவராக காணப்படுகிறார். இந்த அன்பை தான் நாம் தேவன் மீதும் பிறர் மீதும் காண்பிக்க வேண்டியது அவசியம். 3 முக்கியமான பண்புகள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே. 1 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3ஐயும் முக்கியமாக நாம் கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைதான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். இந்த பண்புகளிலே எந்த பண்பு உங்களிடத்திலே குறைந்ததாக இருக்கிறது, எந்த பண்பு உங்களிடத்திலே அதிகமானதாக இருக்கிறது? அந்த குறைந்திருக்கிறதான அந்த பண்பை நீங்கள் எப்படி மறுரூபமாக்கிக் கொள்ளுவீர்கள்? புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்கான என்னென்ன விதமான படிகளை நீங்கள் எடுக்கிறீர்கள்? ஒருவேளை எந்த படிகளையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அவரிடத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து அன்பிலே பெருகிறவர்களாக காணப்பட்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்முடைய கண்களை மூடுவோமா? நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலே ஒருவேளை ஏதாவது கிறிஸ்தவ பண்பு நம்முடைய வாழ்க்கையில் குறைவற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மாற்றுகிறதற்கு போதுமானவர். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோட இடைப்பட்டதான வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரமாப்பா. நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளதாக வாழ உண்மையான கிறிஸ்தவ பண்புகளை நாங்கள் பின்பற்ற உதவி செய்வீராக. ஒரு முறை கூட இணைந்து கொண்டதான கலந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.